பார்க்கும் பொழுது ஒரு 400 வருஷம் கோயில் மாதிரி தெரியல. அதே ஒரு புதுமையா அப்படியே பிரம்மாண்டமா இது எப்படி எப்படி இது சாத்தியமாகுது? என்னுடையதല്ല. இந்த விஷ்ணுமாயோட പിന്നെ നമ്മ പൂർവിക ആചാര്യന്മാരെല്ലാം ഇരിക്കുന്നത്. അവര് പാതെ തുടർந்து வந்ததனால அந்த விஷ்ணுமாய அனுகிரகம் நமக்கும் கிடைச்சிருக்கு. அதுதானா நான் விசுவசிக்கிறது. 400 வருஷத்துக்கு மேல இருந்தாலும் அதுக்கு குறை சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குது. கோவில் மட்டும்தானே அப்படிதானே இருக்கு. இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் காலங்கள் வரும்போது ஒன்று பில்டிங் எல்லாம் வந்தது. அது மாதிரி ஓரோதும் வந்திருக்குது. அது பின்ன இங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது எல்லாரும் சொல்லണது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாரும் வரும்போது தெரியல அந்த விஷ்ணுமாயோட பவர் தானாയിരിക്കും. பின்ன நிறைய கூட்டங்கள் பக்தர்கள் எல்லாம் வரும்போது அவருடைய சரணம் வெளி விஷ்ணுமாய கூப்பிடுறது அதனால அப்படியே வந்து ஒரு எனர்ஜி வருது அங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பூஜைகள் இருக்குதுங்க. அந்த பூஜைகளுக்கு சக்தியான பூஜைகள் தானே நடக்கிறது. அது அமாவாசை பௌர்ணமி விஷ்ணுமாய்க்கு பிரத்யேக பூஜைகள் இருக்குது. அது சக்தி பூஜை தானே. அது பக்தருக்கு அவரை காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வேண்டிதானே அந்த பூஜைகள் எல்லாம் நடக்கும்.